ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாப்ஸ். நான் பார்க்க போறேன்னா மாரி செல்வராஜ் சார் வந்து பண்ண ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நானும் தனுஷ்னா ஒரு படம் பண்ண போகிறோம். அந்த படம் கிட்டத்தட்ட பண்ணி முடிக்க 1.5 வருஷம் கிட்ட ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒண்டர் பாஸ் ஃபிலிம்ஸ் வந்து பண்ண அறிவிச்சிருந்தாங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்டுடியோ கூட இணைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட மாரி செல்வராஜ் திரைப்படம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரொடக்ஷன் 15 சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த போஸ்டரில் பார்த்துருப்பீங்க, பாலைவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போன பாலைவனமாகவும் விலங்கோட மண்டை ஓடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட முடிக்க 1.5 வருஷம் கிட்ட ஆகுமாங்க. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ரிசர்ச் வந்து நாங்கள் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக எஃபோர்ட் எடுக்க போகிறோம். அதனால் இந்த படம் கொஞ்சம் கன்ஃபார்மாக டிலே தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் தியேட்டருக்கு வந்துச்சுன்னா ஷுவராக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக வந்து அமையும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சார் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ வாழை திரைப்படம் வந்து வெற்றியை தொடர்ந்து தனுஷ்னா கூட மாரி செல்வராஜ் சார் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் அண்ட் ரிசர்ச் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. கேட்கவே கூஸ்பம்ஸாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு கான்செப்ட்டில் என்ன மாதிரி ஸ்கிரிப்டில் அந்த படம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எந்தளவுக்கு இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.